கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே கூட கர்த்தர் நம்மளோடு பேசின ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதோடைய 53ஆம் அதிகாரம் அதோடைய 10ஆம் வசனத்தின் பெரும்பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட கர்த்தர் ஒரு சித்தத்தை, அதாவது அவர் ஒரு விருப்பத்தை வைத்திருக்கிறார். அவருடைய விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது, அவரே அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்காக நாம் காரியங்களை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு ஒரு விருப்பம் உண்டு. அவர் அவருடைய விருப்பத்தின்படி அவர் நம்முடைய காரியத்தை அவர் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வேதத்திலையும் கூட நாம் வாசித்தால் மத்திய எழுதின சுவிசேஷம் அதோடைய 26ஆவது அதிகாரத்திலே நாம் அதோடைய 39வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, சற்றாப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவது என்று ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவினை தோட்டத்திலே ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய இருதயம் மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பாத்திரம், அதாவது இந்த சிலுவை உமக்கு சித்தமானால் என்னை சிலுவையில் அறைய நீர் என்னை ஒப்புக்கொடும் என்று சொல்லி இயேசுவானவர் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. ஆகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் ஜெபிக்கும் பொழுது, தேவனே, ஒரு காரியம் செய்ய வேண்டுமென்றால் அது உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி நாம் நம்முடைய விருப்பத்தின்படி நாம் செய்யாமல் நாம் தகப்பனாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் காரியத்தை நாம் ஒப்பு கொடுத்து உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி நாம் இயேசுவை போல நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையை நாம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்ய நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் இப்பொழுதும் கூட ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா, ஆம் தகப்பனே அப்பா, நீர் ஆண்டவரே பிதாவினிடத்தில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவது என்று ஜெபம் பண்ணினது போல நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் மாற்றுங்க அப்பா. ஆம் தகப்பனே, உம்முடைய சித்தமே ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் யார் யாரெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அப்பா, யார் யாரெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அப்பா, ஒரு காரியமே வாய்க்க மாட்டுக்கு என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே அப்பா, உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.